காரைக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான நம்முடைய செகண்ட் பீட் அருகிலே உள்ள அந்த இடத்திலே மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் சிறிது இடம் கால்வாய் இருக்கிறது. அந்த கால்வாயை இப்போ சில பேர் ஆக்கிரமிக்கிறார்கள். அந்த ஆக்கிரமிப்பு என்று தெரிந்தவுடன் நாங்கள் மாவட்டத்துடைய இந்து முன்னணி சார்பாக நாங்கள் இந்த இடத்திலே அரளிப்பூ செடிகள் வைத்து வேல் வைத்து வழிபாடு செஞ்சு அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம் என்று இங்கே உள்ள காரைக்குடி மேயர் அவர்களிடையும் கமிஷனர் அவர்களிடையும் மனு கொடுக்க வந்தோம். மேயர் அவர்கள் இது நகராட்சிக்கு சொந்தமான இடம் தான், இதில் நல்லபடியாக வழிபாட்டுக்கு வச்சுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் பரிசீலித்து கேட்டுட்டு சொல்றோம்னு சொன்னாரு. ஆனா ஆணையாளரை பார்க்க போகும்போது ஆணையாளர் என்ன சொல்றாருன்னா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அங்க உள்ளவங்க எங்களை அவரை கேமரால பார்த்துட்டு இப்போதைக்கு வர வேணா, ஒரு 10 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க உடனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷம் போட்டவுடன் எங்களை உள்ளே அனுமதித்தார்கள். எங்களை அனுமதித்தவுடனே அதுல என்ன ஏது என்று பார்க்காமலே அந்த பெட்டிஷனை வெளியே போ அப்படி என்று அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார். இந்த காரைக்குடியுடைய நகராட்சி ஆணையாளர், மாநகராட்சியுடைய ஆணையாளர் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்து நீ வெளியே போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது எங்களுக்கு என்ன சந்தேகம் வருகிறது, அந்த இடத்திலே கையூட்டு வாங்கி கொண்டு எதுவும் பண்ணிக்கிறாரா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. அது நகராட்சி இடம் என்றால் நேற்று காலையில் கூட்டிக் கொண்டே காமிக்கின்றேன். அது நகராட்சிக்கு சொந்தமான இடம்னா கல்லுக்கால் போட்டு பினிஷிங் பண்ணிக்க வேண்டியதானே. இப்ப ஏன் அது வேணாம்னு சொல்றாரு? இதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லாத இடத்த கொண்டு வந்து காமிக்கிறேன் என்று சொல்றாரு. அதுக்கு நாங்க வேல் வச்சு வழிபாடு பண்ணி அரளி செடி வச்சுக்கிறோம்னு சொன்னா அதுக்கு வேணாம்னு சொல்றாரு. இப்ப அந்த பெட்டிஷனை வாங்கி படிக்கவே இல்லை, தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு வெளியே போன்னு சொல்றாரு. இவர் வெளியே போன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவர் ஆணையாளர் சொல்ற குறைகளை கேட்கணும். சொல்ற இடத்துல நாங்க எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்து அந்த இடம் கேட்கிறோமா? அது கிடையாது. பொதுநலத்திற்காக அது ஏதாவது நீங்க மாநகராட்சி அந்த இடத்துக்கு அடைச்சிருங்க, வெளியால் எடுக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு கொடுங்க, நாங்க சுத்தமா வச்சுக்கிறோம்னு சொல்றோம். அப்படி உள்ள போது எங்களை வந்து வெளியே போகணும்னு சொன்னா இவர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்று இந்து முன்னணி சார்பாக கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம்.